பிரைஸ் தி லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தில் 4ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Samuel chapter 16 verse 12. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மை சரி கட்டுவார் என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பர்டிகுலர் சூழ்நிலையில் அவர் இதை சொல்லுகிறார். என்ன சூழ்நிலைன்னு பார்க்கும்போது, இப்பொழுது தாவீது ராஜாவாக அவர் அரியணையில் வீற்றிருக்கிற ஒரு காலகட்டம்தான். ஆனால் அந்த சூழ்நிலையில் பாருங்கள், அவருடைய சொந்த மகன் அப்சலோம் என்கிறதான அவருடைய சொந்த மகன் அந்த அரியணையை பற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும், தான் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி அவன் சதி சூழ்ச்சிகளை செய்து அவன் வருகிற ஒரு செய்தி இந்த தாவீதுடைய காதில் வருகிறது. ஆமென். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இல்லையா? சொந்த மகன் அப்பாவுடைய அரியணையை பிடித்து கொள்ளும்படி வருகிறான். ஒருவேளை தகப்பனாருடைய மரணத்துக்கு பிறகு அவனுக்கு அந்த ராஜாங்க பதவி அவனுக்கு கிடைத்திருக்கலாம். ஆனால் அப்பா உயிரோடு இருக்கும்போதே அவன் ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லி அவனுக்குன்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அவன் அப்பாவுக்கு விரோதமாக வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது தாவீது ஒரு பெரிய பராக்கிரமசாலி. அவர் எங்கே யுத்தத்துக்கு போனாலும் வெற்றியை பெறக்கூடிய ஒரு பெரிய பராக்கிரமசாலி. ஆனால் அந்த சூழ்நிலையில் அவர் மகனோட யுத்தம் பண்ண விரும்பலை. ஏன்னா சொந்த மகனோட எப்படி போய் யுத்தம் பண்ண முடியும்? எப்படி போய் அவன் கூட போய் சண்டை போடுறது? அவன் மறித்தா அது தனக்கு தானே வருத்தம் என்று சொல்லி தாவீது என்ன செய்கிறார்? அவனோட யுத்தம் பண்ணாமல் அப்படியே அவர், சரி உனக்கு ராஜ்யம் தானே வேணும், நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற விதமாக அவன் அரியணையை விட்டு அவர் அப்படியே வெளியில் புறப்பட்டு போய் விடுகிறார். அந்த பேலஸை விட்டு அவர் போகிறார். எனக்கு ராஜ்யமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அவர் போகிறார். எனக்கு இந்த சண்டையே வேண்டாம், இந்த பிரச்சனையே வேண்டாம், உனக்கு வேணுமா இந்த சிங்காசனம் உனக்கு வேணுமா, நீ எடுத்துக்கோ, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறார். ஆனால் எவ்வளோ ஒரு கடினமான சூழ்நிலையில் பிரியமானவர்களே, அவர் வெறும் காலாய் கடந்து போனாராம். வசனம் சொல்லுது, தலையை மூடிக்கொண்டு அவர் வெறுங்காலாய் கடந்து போனாராம். யாரு? ஒரு பெரிய இஸ்ரவேலின் ராஜா. அவர் அப்படி போகும்போது அவருடைய மனம் இருதயம் எவ்வளோ உடைந்து போயிருக்கோம்ல. அவருடைய இருதயம்லாம் உடைந்து சிக்குநூறாக உடைந்து இந்த சம்பவம்லாம் நடக்கிறது அவருக்கு புரிஞ்சுக்கொள்ளவே முடியாத சூழ்நிலையில் இன்னொரு சம்பவம் நடக்குது. அந்த சூழ்நிலையில் பார்த்து இன்னொருத்தன் வருகிறான். அவன் யாருன்னா, அவனுடைய பேர் சீமேயி. அவன் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். எப்படியோ இந்த சவுல் குடும்பத்துக்கும் அவனுக்கும் ஒரு கனெக்ஷன். அப்போ அவன் என்ன சொல்கிறான், தாவீதை பார்த்து மண்ணெள்ளி தூவி அவனை சபிக்கிறான். என்ன சாபம் விடுறான்னு தெரியுமா? என்ன சாபம் சொல்கிறான்னா, நீ இரத்த பிரியனான மனுஷன், நீ சவுலன் குடும்பத்துக்கு என்னெல்லாம் செஞ்ச, அவன் குடும்பத்தையே நீ அழிச்சியே, அவன் தானே ராஜ்யத்தில் இருக்க வேண்டியவன், அவன் குமாரன் அல்லவா இந்த அரியணையில் இருக்க வேண்டியவன், அவன்கிட்ட இருந்து நீ பறிச்சுக்கிட்டல, அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு இந்த சாபத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி பயங்கரமான வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகளை பேசி, நீ தொலைந்து போ, நீ ஒன்றுமில்லாமல் போ அப்படின்னு சொல்லி பயங்கரமான சாப வார்த்தைகளை பேசி அவனை சபிக்கிறான். யோசித்து பாருங்க, தாவீதுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்ல. ஏற்கனவே அவர் நொந்து போய் இருக்கிறாரு. ஏற்கனவே மகன் இப்படி பண்ணுறது நிமித்தமாக அவர் நொந்து போய் இருக்கிறார். இதுக்கு மேலே சொல்லுவாங்கள்ல, புண்ணு இருந்துச்சுன்னா அது இன்னும் அதிகமாக புண்ணு எவ்வளோ கஷ்டப்படுத்துகிற எத்தனை பேர் இல்லை. அந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையில் சீமையை வந்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் உடனே அவனுடைய தாவீது கூட இருந்த அந்த படைத்தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க, ராஜாவே, இவன் எப்படி உங்களை சபிக்க, செத்த நாய் மாதிரி இருக்கிறான், இவன் எப்படி உங்களை சபிக்கலாம், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இவன் தலையை நாங்கள் எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தாவீது சொல்கிறாரு, பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? அவன் தூஷிக்கட்டும், என் பிள்ளையே எனக்கு விரோதமாக வந்திருக்கிறான்ப்பா,
இவன் யாரு, இவன் யாரோ ஒருத்தன், இவன் என்னைய தூஷிக்கட்டும், கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு, இதெல்லாம் எனக்கு சம்பவிக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அனுமதிச்சிருக்கிறாரு, தூஷிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பொறுமையா இருக்கிறத பார்க்கிறோம். அவர் அடுத்ததாகத்தான் இந்த வசனத்தை சொல்றார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமியை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அல்லேலூயா. இது ஒரு ஜெபமும் இல்லை, இது மனிதர்களிடத்துல தான் தாவீது சொல்றாரு. ஆனா இருதயத்தை திறந்து சொல்றாரு. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமியை இன்னைக்கு பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டும். ஒருவேளை அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ஒருவேளை ஆண்டவர், எத்தனையோ தடவை நான் ஆண்டவர்கிட்ட அழுதுருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க, இப்போ நான் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறேன், ஆண்டவர் என் சிறுமியை பார்க்கட்டும், ஆண்டவர் என் சிறுமியை பார்த்து அவன் நிந்தித்த நிந்தனைக்கெல்லாம் பதிலா எனக்கு நன்மையை சரி கட்டுவாருன்னு கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை தாவீதுக்கு. ஹல்லேலூயா, ஆமென். அன்னைக்கு தாவீதுக்கு பலன் இருந்துச்சா, அன்னைக்கு தாவீதுக்கு வல்லமை இருந்துச்சா, அதிகாரம் இருந்துச்சா, அந்த சீமையை அழித்து போடுறதுக்கு இருந்துச்சு. பிரியமானவர்களே, அவன் ராஜாவாகத்தான் இருக்கிறான். ஒருவேளை ராஜ்யத்தை விட்டு அவன் வெளியே வந்தாலும் அவன் ராஜாவாகத்தான் இருக்கிறான். ஒரு வார்த்தை சொன்னா அவனுடைய அதிபதிகள் எல்லாம் சேர்ந்து அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க, அவனை உடனே அழிச்சு போட்டிருப்பாங்க. ஆனா தாவீது அதை செய்யல. பார்த்தீங்களா, தாவீது அதை செய்யல. அல்லேலூயா. அவர் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்துடுறார். ஆண்டவரே, நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்கல்ல, நடக்கட்டும் ஆண்டவரே, இவன் தூஷிக்கட்டும், யார் வேணா இனி என்ன வேணா சொல்லட்டும், ஆனா ஆண்டவரே நான் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், என் சிறுமியை நீங்க பாருங்க. இந்த பழிச்சொற்கள், இந்த வீணான வார்த்தைகள், இந்த நிந்தையான வார்த்தைகள், இந்த அவமானமான காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில நடக்குது, இதுக்கெல்லாம் பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரிடத்துல அவர் நம்பிக்கையா இருந்தார். இன்னைக்கு நீங்க எந்த வாழ்க்கை பயணத்துல, நீங்க எந்த பாதையில இருக்கிறீங்க, கர்த்தர் அறிவார். நீங்க சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? இன்னைக்கு குடும்பத்தார் உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிறார்களா? இல்லை சீமையை போல யாராவது ஒருத்தர் உங்களை தூஷணமான வார்த்தைகளை சொல்லி தூஷிக்கிறாங்களா? தூஷணமான காரியங்களை சொல்றாங்களா? பொய்யான காரியங்களை சொல்றாங்களா? உங்க மனதை இன்னும் வேதனைப்படுத்துகிற விதமாக அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதா? என்ன செய்யறதுனே தெரியலையே, இப்படி ஒரு பாதையில நான் இருக்கிறேனேன்னு சொல்றீங்களா? தாவீதுடைய ஸ்டோரி ஆண்டவர் இன்னைக்கு ஏன் ரிமைண்ட் பண்ணாரு? ஆண்டவர் ஏன் இன்னைக்கு இதை நமக்கு ஞாபகத்துல கொண்டு வந்தாங்க? தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். தாவீதனுடைய சிறுமையை கர்த்தர் பார்த்தார் அல்லவா? இதுக்கப்புறம் உள்ள அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு விரோதமாய் வந்த அப்சலோம், அவனுடைய மரணம் எப்படி இருந்தது என்பதை கர்த்தர் காட்டுகிறார். தாவீது அதை எத்தனைக்கல, ஆனா அவனுக்கு அப்படியான ஒரு முடிவு, அப்பா கிட்ட இருந்து பறிச்சுக்கணும்னு நினைக்கிறான், ஆனா அவன் முடிவு பரிதாபமாய் முடிந்து போனது. ஒருவேளை அவன் ஒழுங்கா இருந்திருந்தா கூட ராஜ்யம் அவனுக்கு வந்திருக்கும். ஆனா அவன் அப்படி செய்ததுனால ஷார்ட்கட் அவன் யோசிச்சான், கடைசியில் அவன் ஒன்றும் இல்லாம போனான். இதே சீமையும் கடைசியில் திருப்பி ராஜாவாக தாவீது வரும்போது காலில் விழுந்து கெஞ்சுறான், ராஜாவே நான் மன்னிச்சிருங்க, நான் முட்டாள்தனமா பேசிட்டேன், என்னைய மன்னிங்கன்னு சொல்லி அவன் கதறுகிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை அநேகர் நமக்கு விரோதமா இருக்கலாம், சூழ்நிலைகள்லாம் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சில நேரத்தில் அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன செய்யறோன்றத பாக்குறாங்க. தாவீது பாருங்க, ஒண்ணுமே செய்யல, அவனுக்கு அத்தாரிட்டி இருந்துச்சு, ஆனா ஒண்ணுமே செய்யல, டச் பண்ணல. அவனை ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு இது என்ன செய்யணும்னே தெரியல ஆண்டவரே. நம்ம சில நேரத்துல நம்மளை ரைட்டுன்னு ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம என்ன செய்யறோம், நிறைய வார்த்தைகளை சொல்றோம். ஐயோ இல்ல அவங்க இப்படி சொன்னாங்களா, இல்ல நடந்தது சம்பவம் இதுதான் நடந்துச்சு, இப்படிதான் நடந்தது, அவங்க சொல்றது தப்புன்னு நம்ம ட்ரை பண்ணுவோம் ப்ரூவ் பண்றதுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அது இன்னும் நம்மளுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணிடும். இன்னும் நம்மளை எல்லாரும் ஏளனமாய் விமர்சிக்கிற விதமாக நம்ம மாறிடுவோம். இன்னும் பிரச்சனை அதிகரிச்சிடும். நம்ம நினைப்போம் நம்ம பேசினா இதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க ஜனங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்க பேசுறதுனால யாரும் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. சில நேரத்துல நம்மளை இன்னும் அதிகமாக அநேக தூஷணமான காரியங்களை சொல்ல நேரிடும். இன்னும் இருதயம் நொறுங்கி போகிற விதமாய் சம்பவங்கள் நடக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே நீங்க பாத்தீங்கல்ல ஏசப்பா, நீங்க அந்த நாள்ல நடந்த காரியத்தை நீங்க பாத்தீங்கல்ல, இப்படியெல்லாம் என்னை பேசுறாங்களே, இப்படியெல்லாம் என்னை சொல்றாங்களே, நான் இப்படி சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே,
இதுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிக்கட்டுங்கப்பா. நீங்கள் நீதியின் தேவன் அல்லவா, எனக்கு நீதியை செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக இவங்களுக்கு நன்மையை செய்வார், நீதியை செய்வார். ஆமென். சிறுமையை பார்த்து நம்மை நிராகரிக்கிற தேவன் அல்ல, நம்மளை விட்டு விடுகிற தேவன் அல்ல, நமக்கு இறங்குகிற தேவன், நமக்கு உதவி செய்கிற தேவன், நம்மளை அரவணைக்கிற தேவன், நம் பட்சத்தில் வந்து நமக்கு உதவி செய்து நம்மளை ஆற்றி தேய்ச்சுகிற ஒரு நல்ல தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?